அடுத்ததாக வி ரவுண்டப். தெஹிவலையில் எஸ்டிஎஸ் ஜெயசிங்க மைதானத்திற்கு அருகில் சுகாதார நிர்வாக அதிகாரி மீது இன்று காலை துப்பாக்கி சூட்டு முயற்சியொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்த நபரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும், ஆனால் துப்பாக்கி செயல்படாததால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். பின்னர் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கையின் கடற்பரப்பில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்துக்குள்ளானதால் ஏற்பட்ட கடல் சூழல் பொருளாதார இழப்பிற்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்குமாறு உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இதற்கமைய $1 பில்லியன் இழப்பீடு வழங்குமாறு சிங்கப்பூர் கப்பல் நிறுவனத்திற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை எமது நீதிமன்றத்திற்கான செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். திருமணத்துக்கான தரகு பணம் கிடைக்காமையால் மனவிரக்தியில் தரகர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது. சுன்னாகம் சூறாவத்தை பகுதியை சேர்ந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்தார். மாதுரு ஓயா தேசிய பூங்காவிலிருந்து தண்ணீர் குடிக்க வந்த யானை ஒன்று அரலங்கில பிம்புரத்தேவ பகுதியில் உள்ள இசட்டி கால்வாயில் வீழ்ந்துள்ளது. யானை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டதாக வெஹரகல வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான கஞ்சிப்பான இம்ரானின் நெருங்கிய சகா என கூறப்படும் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இந்தியாவிலிருந்து இன்று நாடு கடத்தப்பட்ட நிலையிலேயே பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் நானாட்டன் முருங்கன் வீதியில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவரின் வீட்டில் புகுந்து முகமூடி திருடன் கத்தியை காட்டி மிரட்டி கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த சம்பவமானது நேற்றைய தினம் புதன்கிழமை மாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. நீரேந்து பகுதிகளில் பெய்து வரும் அடைமழை காரணமாக மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் ஒரு வான்கதவை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேல் கொத்மலையின் நீரேந்து பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு இன்று அதிகாலை முதல் திறக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. கருப்பு ஜூலை கலவரத்தின் 42வது வருடத்தை நினைவு கூறும் நினைவேந்தல் நிகழ்வு புதன்கிழமை மாலை காரைதீவில் நடைபெற்றது. 1983 கருப்பு ஜூலை 42 வருட வலி சுமந்து ஈழத்தமிழர்களின் இன படுகொலைக்கு எதிராக காரைதீவு பிரதேச சபையின் தவிசாளர் சு பாசுரன் தலைமையில் இந்நிகழ்வு நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்தும் நேற்றைய தினம் புதன்கிழமை 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் காப்பு போன்ற வலயம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த 3 நாட்களில் 20 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன.